நல்ல கீரைகள் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இந்த வெயில் நேரத்துல. நான் வந்து தண்டு கீரை கிடைச்சுச்சு. வாங்கிட்டு வந்து சாம்பாரும், பொரியலும் பண்ணேன். வணக்கம் ஃபிரெண்ட்ஸ். நான் பாலா. மேடம் கால் பண்ணி 1 மணி நேரம் லேட்டா தான் இன்னைக்கு ஆபீஸ் போகணும். சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கு. இந்த ஒரு சாதாவுல போய் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. நானும் கிளம்பி அந்த மத்தாமுக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஆர்டர் நம்பர காட்டிட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஆர்டர் ரெடி ஆயிருச்சு. 2 பார்சல் வாங்கி கொண்டு வண்டியில வச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட பார்சல. ரூமுக்கு வந்தோடனே டீ போட்டு சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கொண்டு விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் 1 மணி நேரத்துல வந்துட்டேன். வந்த உடனே நேத்து நைட் வந்து தண்டு கீரை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். இன்னைக்கு அதை வச்சு சாம்பாருக்கும் கீரை வதக்கலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த கீரை வந்து சின்ன சின்ன தண்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வெட்டி பாத்திரத்துல வச்சுட்டு பருப்பு அடுப்புல வச்சு மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வேக வச்சிட வேண்டியதான் பருப்போட. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே கீரை கொஞ்சம் சேர்த்துட வேண்டியதான். ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சிட வேண்டியதான். கொதி வந்த உடனே தனியா ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் போட்டுட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா கீரையும் பருப்பு எல்லாம் போட்டு தூக்கி ஊத்தி ஒரு கொதி வச்சுன்னா தண்டு கீரை சாம்பார் ரெடி. பருப்புல சேர்த்தது போக மீதி கீரை நிறையவே இருக்குது. சரி வதக்குவோம் அப்படின்ட்டு பாத்திரத்தை வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். கீரையும் ரெடி ஆயிருச்சு. கீரையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உப்பு இருக்கானு, உப்பெல்லாம் ஓகே. சமையல் எல்லாம் முடிஞ்சு போய் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நான் 1/2 மணி நேரம் இருக்கு டியூட்டிக்கு போறதுக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டே போயிடும் அப்படின்ட்டு சாப்பாடு போட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு நல்லா கீரை பொரியலும் கீரை சாம்பாரும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தண்டு கீரை சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டேன். டைம் சரியாயிருச்சு. ரூம்ப பூட்டிட்டு தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வண்டியில உட்கார்ந்த உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஏசியை ஃபுல்லா ஏத்தி வச்சுட்டு கிளம்பிட்டேன் நான் ஆபீஸுக்கு போறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.